differential equation example sum. In a bank, principal increases continuously at the rate of 5% per year. In how many years rupees 1000 double itself? அதாவது பிரின்சிபல் போடும்போது, அதாவது அமௌண்ட்டு போடும்போது ஒவ்வொரு தடையும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 5% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. எப்போ வந்து நம்மளுக்கு 1000 ருபீஸ் வந்து டபுளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 1000 ருபீஸை நம்ம போடும்போது அது வந்து எப்படி டபுளாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த பிரின்சிபலை வந்து நம்ம பீன்னு எடுத்துக்கலாம், டைம் இயரை வந்து டீன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது இப்படி எழுதணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா dp/dt. ஏன்னா பி அந்த பிரின்சிபலை பொறுத்தும் டைம் இயரை பற்றி இருந்தால் நம்மளுக்கு அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எப்போ வந்து டபுள் ஆகும் எந்த இயர்லன்னு கேட்குறதுனால டி. அப்போ dp/dt ஈக்குவல் டு பர்சன்டேஜ் 5%னால 5/100 இன்ட்டு டி. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 20. அப்போ p/20. இது நம்ம வேரியபிள் செப்பரபிள் பிரகாரம் நம்ம பிரிச்சிடறோம் தனித்தனியாக. பி எல்லாம் ஒரு சைடும், வேரியபிள் டி இல்லை வெறும் நம்பர் இருக்கிற ஒரு சைடும் கொண்டு வந்துடுறோம். அப்போ dp/pன்னு கீழே வந்துடுது, இந்த dt வந்து இந்த மேலே போயிடுது. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட்டிங் அண்ட் போத் சைடு ஈக்குவேஷன் 1. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துகிட்டு இது ரெண்டு பக்கமே இன்டகிரேஷன் பண்ணணும். ரெண்டுக்கு இன்டகிரேஷன் பண்ணோம்னா இது பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dp கிடைக்கும். அப்படின்னா இது log pன்னு எழுதணும் இன்டகிரலில். இதுக்கு வந்து 1/20 தனியாக கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா வெறும் dt மட்டும் இருக்கும் இன்டகிரலில். அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் இது இன்டகிரல் பண்ணால் t + c. இப்போ நம்ம அந்த லாகை எடுத்துட்டோம் அப்படின்னா e பவர்னு எழுதணும் ஒவ்வொன்றையுமே. அப்போ e/t/20ன்னு எழுதிடணும். இதை e/cன்னு எழுதலாம். ரெண்டாவது e/cனாலும் சரி 2cனாலும் சரி எப்படி c வந்துருச்சுனாலும் அந்த கான்ஸ்டன்ட் நம்ம வெறும் காமனாக cனே போட்டுக்கலாம். அதனால் e/c பதிலாக cன்னு போட்டுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இப்போ நம்ம மல்டிப்ளை மாதிரி போட்டுடலாம். இப்போ p = c × e/t/20 t/20ன்னு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அந்த 1000 ருபீஸாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ p வந்து 1000 இருக்கும் பொழுது டைம் வந்து 0 கொடுக்கல, தான் டைம் வந்து 0. அப்போ இதுவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இதில் p வந்து 1000, c என்னன்னு தெரியாது, e/t வந்து 0. அப்போ எனிதிங் பவர் 0 இஸ் e/0னா எனிதிங் பவர் 0. எனிதிங் பவர் 0னா 1. அப்போ c-யோட வேல்யூ என்ன 1000. c-யோட வேல்யூ 1000 கண்டுபிடிச்சாச்சு. இது 1000 கண்டுபிடிச்சும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். p = 1000 e/t/20 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இது எப்போ டபுள் ஆகும்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ டபுள் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, t years be the required to double the principal. அதாவது பிரின்சிபல் வந்து டபுள் ஆகும்போது ஒரு எவ்வளோ இயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டனால இப்போ 1000 அப்படிங்கிறது வந்து 2000 போட்டுக்கணும் பிரின்சிபலில். அதாவது இந்த ஈக்குவேஷன் சொன்னோம் இல்லையா, p = c × e/t/20 அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு தேவை t தான். இப்போ இயர் வந்து எவ்வளோ டபுள் ஆகும்போது எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்கனால அப்போ 2000 = 1000 e/t/20 அப்படின்னு போடுறோம். இந்த 1000 இங்கே வந்துச்சுன்னா நம்மளுக்கு 2 கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 2 மட்டும் கிடைக்கும். இது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணால் e பவரில் இருந்துச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பக்கம் லாக் எடுத்துக்குவோம். அப்போ இங்கே வெறும் 2 மட்டும் இருக்கு இல்லையா, அப்போ லாக் எடுத்தால் log 2 = log of e/t/20. எப்போவுமே log of இந்த மாதிரி t/20 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா அப்படி இந்த வேல்யூ மட்டுமே நம்ம எடுக்க முடியும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், லாகும் கேன்சல் ஆயிடும். ஸோ t/20 log 2 = t/20. இந்த 20 இந்த சைடு போச்சுன்னா 20 log 2 = t. இவ்வளோ ஆகும், இந்த இயர் ஆகும். லாகோட 2வோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை போட்டு 20ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா இத்தனை இயர் அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதோடய விட்டுடலாம். தேங்க்யூ.